ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற செலவே இல்லாத சூப்பரான டிப்ஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட அழுக்கு ட்ரெஸ்ஸை மிஷினில் துவைக்க போட போகும்போது சம்டைம்ஸ் பாக்கெட்லாம் செக் பண்ண மறந்துடுவோம், பணம் எதுவும் இருக்கான்னு சொல்லி. துவைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் அதில் பணம் இருக்கிறது. அப்போ பணத்தோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கசங்கி போய் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கசங்கின பணத்தை சரி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே பணத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதில் எந்த விதமான ஈரமும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த பணத்தை ஒரு நல்ல திக்கான புக், நீங்கள் யூஸ் பண்ணாத புக் ஏதாவது எடுத்து அதுக்கு நடுவில் வச்சுருங்க. இப்போ அந்த புக்கை உங்களோட ஃப்ரீசரில் 1 to 2 hours வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் உள்ளே வச்ச புக்கை வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், உங்களோட பணத்தில் எந்த வித சுருக்கமும் இல்லாமல் எவ்வளோ ப்ளைனாக இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கொடையோட கவர் சம்டைம்ஸ் பிஞ்சு போச்சுன்னா நம்ம அதை கவர் இல்லாமல் வைக்கும்போது அது ரொம்பவே டஸ்ட்டு படிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பழைய சாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த கொடையை வச்சுக்கலாம். கொடை ஃபுல்லாக உள்ளே வச்சதுக்கப்புறமா அந்த சாக்ஸோட கார்னரை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க, உங்கள் கொடையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சாக்ஸ்லேயே ரொம்ப சூப்பர்பான கவர் நம்மளோட கொடைக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதை ஹேங்கிங்கில் மாட்டி விட்டுடலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம எப்போவுமே நூல்கண்டை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டோன்னா அந்த நூல் அந்த ரோல்லேருந்து சம்டைம்ஸ் சுற்றிக்கிட்டே வெளியில் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நூல் இடையில எங்கேயாவது போய் மாட்டிக்கும். ஸோ தேட கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த நூல்கண்டு சைடில் 2 கார்ட்போர்டு ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் ஒரு சைடு நம்ம கத்தியில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நூலோட எண்டை கொண்டு போய் அதில் நம்ம மாட்டி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா நூல்கண்டுலையும் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் நூல்கண்டு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நூல் எடுக்க வந்துடும். இப்போது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் செல்லோ டேப் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது அதோட எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம சுற்றி சுற்றி தடவி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு வாட்டி நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதோட எண்டில் இந்த மாதிரி ஒரு ஊக்கை ஒட்டி வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ண எடுக்கும்போது அதோட எண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் செல்லோ டேப்பை கட் பண்ணுறதுக்கு கத்தி இல்லைனா சிசர் கூட தேட வேண்டாம். அந்த செல்லோ டேப்போட சென்டரில் அந்த ஊக்கை வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கிழிச்சிங்கன்னா அந்த செல்லோ டேப் பிஞ்சிரும். அகெயின் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா செல்லோ டேப்போட கார்னரில் ஊக்க ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ 5th டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவும் மசாலா பவுடர் கொட்டி வைக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளோட டப்பா ஃபுல்லாகிடும். ஸோ பேக்கெட்டில் கொஞ்சம் மசாலா பவுடர் மீதி இருக்கும். அந்த மாதிரி மசாலா பவுடரை நல்லா நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்ஸ் இல்லைனா ஹேர் பின் அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தரும்போது அவங்க பாதி சாப்பிட்டுட்டு மீதியே அப்படியே தந்துடுவாங்க. அதை சில டைம் நம்ம டப்பாவில் கொட்டி வச்சுருவோம், சில டைம் நம்ம கொட்டி வைக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை நீங்கள் மொத்தமாக ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம். டிஷ்வாஷ் ஜெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே திக்காக கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாத்திரத்தில் சோப்பு நுரை அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கழுவுறதுக்காக தண்ணியும் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம டிஷ்வாஷ் ஜெல்லில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ எவ்ரி டைம் நம்ம டிஷ்வாஷ் ஜெல் ஊற்றி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க முடியாதுல்ல, அதுக்காக நம்ம ஒரு எம்டி பாட்டிலில் பாதி டிஷ்வாஷ் ஜெல் ஊற்றிக்கோங்க, மீதி பாதி தண்ணி ஊற்றிக்கோங்க. 50-50 ரேஷியோ. ரெண்டையும் பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி குலுக்கி விட்டுருங்க. அப்போ தான் அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாத்திரம் கழுவும் போது நீங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டோட காலி மூடி இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாம்.
கம்ஃபர்ட் மூடியோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஷ்யூவை இப்படி கசக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு பெரிய டிஷ்யூவில் இந்த மாதிரி ரேப் பண்ணிடுங்க. இப்போ இந்த டிஷ்யூவை கம்ஃபர்ட்டோட மூடிக்குள்ளே வச்சுருங்க. இப்போ இந்த மூடியில் நீங்கள் உங்களோட ஹிஜாப் பின்ஸ் எல்லாம் குத்தி வச்சுக்கலாம். ஸோ ஹிஜாப் பின்ஸ் மிஸ் ஆகாமல் இதில் பத்திரமா இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற கேப்பை வச்சு நம்ம சூப்பர்பான ஹிஜாப் பின் ஹோல்டர் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க எல்லா சாவியையும் நம்ம கீ செயினில் போட்டு வச்சுருக்க மாட்டோம். ஒரு சில சாவியை கேரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம தனியாக தான் வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது அது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி சிங்கிள் சாவியெல்லாம் ஒரு பெரிய ஊக்க கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஹோல்டரில் மாட்டி வச்சுக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.